ஆஸ்திரேலியா டீம் சம்பந்தமே இல்லாம இன்டர்நெட்ல எல்லாருமே திட்டின்னு வந்து இருக்காங்க. என்ன காரணம்னா 2023 ஒரு நாள் உலக கோப்பை ஃபைனல் மேட்ச் ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் மோதினாங்க. அந்த போட்டியில ஆஸ்திரேலியா அணி வின் பண்ணி கப்ப தட்டி தூக்கி இருப்பாங்க. ஆஸ்திரேலியா அணியுடைய பிளேயரான மிச்சல் மார்ஷ் உலக கோப்பை மேல காலை வச்சு போட்டோ ஒண்ணு போட்டு இருப்பாரு இன்டர்நெட்ல. அந்த போட்டோவை பார்த்து இந்திய ரசிகர்கள் எல்லாம் கொந்தளிச்சாங்க. எப்படி இவரு உலக கோப்பை மேல காலு போட்டு போட்டோ போடலாம், கப்ப ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டாருன்னும் குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. மிச்சல் மார்ஷ் மேல உலக கோப்பை மேல கால் வச்சதுனால தான் ஆஸ்திரேலியா டீமுக்கே கர்மா பிடிச்சிடுச்சு. சோசியல் மீடியால என்னென்ன காரணம் சொல்லி திட்டின்னு வராங்கன்னா, ஆஸ்திரேலியாவை வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட காபால டெஸ்ட் மேட்ச தோத்து போனாங்க ஆஸ்திரேலியா. பாகிஸ்தான் கிட்ட ஓடிஐ சீரீஸ தோத்து போனாங்க ஆஸ்திரேலியா. ஆப்கானிஸ்தான் கிட்ட 2024 உலக கோப்பையில மேட்ச தோத்து போனாங்க ஆஸ்திரேலியா டீம். செமி பைனல்ல கூட செலக்ட் ஆகல 2024 உலக கோப்பையில. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன் ஃபைனல் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட தோத்து போனாங்க. சாம்பியன் ட்ரோஃபியும் தோத்து போனாங்க ஆஸ்திரேலியா டீம். இப்ப 2024 உலக கோப்பையில ஜிம்பாப்வே டீம் கிட்ட தோத்து போய் சூப்பர் 8 கூட செலக்ட் ஆகாம வெளியேறிட்டாங்க ஆஸ்திரேலியா டீம். இவ்வளவு மேட்ச் தோக்கிறதுக்கு காரணம் மிச்சல் மார்ஷ் உலக கோப்பை மேல கால் வச்சதுதான் காரணம்ட்டு சோசியல் மீடியால எல்லாருமே திட்டின்னு வந்து இருக்காங்க ஆஸ்திரேலியா டீமையே. மிச்சல் மார்ஷ் கப்பு மேல காலு போட்டுருந்துக்கும் மேட்ச் தோக்கிறதுக்கும் என்னடா காரணம், கர்மா வேற சொல்லின்னு வந்து இருக்கிறீங்க இந்த சோசியல் மீடியால. ஆஸ்திரேலியாவுடைய கல்ச்சர் வேற, இந்தியாவுடைய கல்ச்சர் வேற. ஆஸ்திரேலியாக்காரனை பொறுத்த வரைக்கும் அது வெறும் கப்பு தான். இந்தியாக்காரருடைய கல்ச்சர் என்னன்னா, அந்த கப்பை வெறும் கப்பா பார்க்க மாட்டாங்க, கடவுளுக்கு இணையா பார்ப்பாங்க. இந்தியாவுடைய கல்ச்சர் அப்படிதான். இதுக்கு போயிட்டு ஆஸ்திரேலியா டீம் சம்பந்தமே இல்லாம கர்மா பிடிச்சிடுச்சுன்னு திட்டக்கூடாது சோசியல் மீடியால. ஆஸ்திரேலியா டீம் இவ்வளவு மேட்ச் தோத்ததுக்கு காரணம் என்னன்னா, அவங்க சரியா விளையாடுறதுனால தான் மேட்சே தோத்து போனாங்க ஆஸ்திரேலியா டீம். இந்த டீமை பத்தி தெரியாமலே பேசின்னு இருக்கிறாங்க சோசியல் மீடியால. ஆஸ்திரேலியா டீம் செமி ஃபைனல்னு வந்தா ஈஸியா கப் அடிச்சுன்னு போயிடுவானுங்க ஆஸ்திரேலியா டீம். இவங்க வராததே நல்லதுதான் இந்தியாவுக்கு. நீங்க சொல்லுங்க கைஸ், இந்த தகவல் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க, சப்ஸ்கிரைபும் தட்டி விட்டுருங்க.